உள்ளொளியை கண்ட ஒருவரை போற்றுவதற்கு ஈடானது வேறு எதுவும் இல்லை. இந்த காலத்தில் உள்ளே இருக்கும் ஆன்ம ஜோதியை கண்டறிந்த ஒரு ஞானியை போற்றுவது 1000 கோயில்களை கட்டுவதை விடவும், 1000 புண்ணிய தீர்த்தங்களை வெட்டுவதை விடவும், 1000 சாலைகளை அமைப்பதை விடவும், 1000 பள்ளிக்கூடங்களை கட்டுவதை விடவும் மேலானது. உள்ளொளியை உணர்ந்த ஒருவருக்குச் செய்யப்படும் தொண்டுதான் மிக உயர்ந்த சேவையாகும். ஆன்மீக சான்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, 850 கோடி மக்களே, உங்கள் திருவடி பாதத்தை வணங்குகிறேன். ஒன்றை மனிதன் வளர்ச்சி அடைவதற்கு முன்னால், மனிதன் தன்னை ஆளுடைமை செய்து கொள்வதற்கு முன்னால் கடவுள் என்ற ஒரு சொல்லையும், மதம் என்ற ஒரு சொல்லையும், கடவுள் என்ற சொல்லை திரும்பவும் சொல்லி பிறரை அடிமைப்படுத்தி ஆளுகின்ற ஆளும் வர்க்கமும் மதம், மொழி, இனம், கலாச்சாரம், நாடு, பிரிவினை என்ற பேதங்களில் கடவுள் என்று சொல்லி நான் கடவுளினுடைய அவதார புருஷன் என்று சொல்லி மக்களை மதிமயக்கம் செய்துவிட்டார்கள். மக்களுக்கு அறிவு பெற வேண்டும் என்ற எண்ணம் எவன் ஒருவனுக்கு வருகிறதோ அந்த அறிவு பெறுகின்ற ஒரு மக்களை அவர்களை ஒரு ஆளும் வர்க்கம், ஒரு படிப்பாளி வர்க்கங்கள் அரக்கர்கள் என்றும், தனக்கு அடங்கி இருப்பவர்களை தேவர்கள் என்றும் சொல்லி அரக்கன் தேவன் என்று பிரித்து விட்டார்கள். அரக்கன் தேவன் என்று ஒன்று இல்லை. மனிதனே தன்னுள் இருக்கின்ற ஆணவத்தை எப்பொழுது அடக்கிக் கொள்கிறானோ, ஆணவமின்றி வாழ்கிறானோ, பிறர் உயிர்களுக்கு எந்த உயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது என்று நினைக்கிறானோ அவனெல்லாம் தேவன் என்றும், பிறருக்கு தீங்கு விளைப்பதும், பிறரை அடக்கி ஆள்வதும், பிறர் மொழி, மதம், இனம், கலாச்சாரம், ஜாதி, படிப்பு, அழகு, அந்தஸ்து, பெருமை, புகழ் இதையெல்லாம் வைத்துக் கொண்டு தன்னையே உயர்ந்தவனாக நினைத்துக் கொள்பவன் அரக்கன் என்றும், என் செயலாவது ஒன்றுமில்லை ஈசன் செயலே, சிவன் செயலே என்று சொல்பவன் தேவன் என்றும் ஒரு பிரிவு உருவாகிறது. ராவணேஸ்வரன் அரக்கன் என்றும், ராமர் தெய்வம் என்றும் கதை கட்டி விட்டார்கள். ராவணேஸ்வரனும் மனிதன், ராமனும் மனிதன். ராமாய நமோ நமக, ராவணேஸ்வராய நமோ நமக என்று கூட சொல்லலாம். ராவணேஸ்வரனும் என் குருநாதர் அகஸ்தீஸ்வரனும் கடவுளை நிரூபிப்பதற்கு கடவுள் என்று ஒன்று இல்லை. கடவுள் ஒன்று இருந்தால் இயற்கை, இயற்கை காலம், இயற்கையும் காலமும் தான் கடவுளாக இருக்க வேண்டும் என்று நினைத்து காலச்சக்கரத்தையும் இயற்கையும் வணங்கினார்கள். நமக்கு மேல் ஒன்று காலச்சக்கரமும் நமக்கு மேல் ஒன்று இயற்கையும் இருக்கிறது என்பதால் என் அகஸ்தீஸ்வரன் வீணையை மீட்டுகின்ற போது, ராவணேஸ்வரனும் அகஸ்தீஸ்வரன் வீணை மீட்டுகின்ற போது மலையே உருகி தண்ணீராக ஓடியது, நெருப்பாக ஓடியது என்று ஒரு கதை நாம் படித்திருக்கிறோம். அப்ப ராவணேஸ்வராய நமோ, அகஸ்தீஸ்வராய நமோ என்ற நாமங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஓதப்பட்டது. விஞ்ஞானங்களே வளருவதற்கு முன்னால் 1000 ஆண்டோ லட்ச ஆண்டுகள் கிரேஜாயுகம், திரேதாயுகம், துவாபராயுகம், கலியுகம். இந்த துவாபரா, திரேதா, கலியுகம் என்ற எப்படி அவர்கள் ஆண்டுகளை கண்டுபிடித்தார்கள் என்றால் 21,600 சுவாசமும் 21,600 இன்ட்டு 120 வருஷம் மனிதன் வாழ்ந்து இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அப்ப 21,600 இன்ட்டு 120 வயசு எடுத்தால் கிரேதா யுகம் என்றும், 21,600 இன்ட்டு 100 வயது வாழ்ந்தால் அதை துவாபரா யுகம் என்றும், கிரேதா, துவாபரா யுகங்கள் என்ற யுகங்களை வருகின்ற போது இந்த சுவாசம் என்கின்ற வாசியை தான் வாசி அகம், வாசி யோகம், வாசி மையம், வாசி யுகம். அப்பொழுது யுகம் யுகம் நீங்கள் வாசி ஓட்டினால்தான் உங்களுக்கு விஞ்ஞானத்தை வெஞ்சிய அறிவு, மெய்ஞான அறிவு உங்களுக்குள்ளே இருக்கின்ற விந்து ஒளியாக மாறுகிறது. அந்த ஒளிதான் சரீரத்துக்குள்ளே தங்கமாக மாறுகிறது. நிறைய பேர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு காலத்தில் எழுதப்பட்டது கல்லுகளிலும், ஒரு காலத்தில் செம்பு தகடுகளிலும், பண ஓலைகளிலும், பேப்பர்களிலும், போர்டுகளிலும் எழுதி வைத்தவர்கள் இன்றைக்கு யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் எழுத வேண்டிய நிலை வருகிறது. எவ்வளவு உறைவது உலகம் அவ்வளவு உறைவது அறிவு. இன்றைக்கு பண ஓலையில் எழுதியும், கல்லில் எழுதியும், செங்கல்ல சிமெண்டில் எழுதியும் நாம் தெரிந்து கொள்வதை விட யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஏஐ
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் நாம் தெரிகின்ற அறிவு நமக்கு இப்பொழுது வருகிறது. எவ்வளவு உறைவது உலகம் அவ்வளவு உறைவது அறிவு. இன்றைக்கு நான் பண ஓலையில் உட்கார்ந்து கொண்டோ நாணத்தில் ஒரு கருத்தை சூட்சுமத்தில் அசரீரியாக மற்றவர்களுக்கு அனுப்புவதோ என்பது இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்திருக்குது. ஒரு ஆத்மாவை பற்றி விளக்கம் சொல்லுகின்ற போது ஒரு சிறிய அரிசி அளவுக்கு தான் ஆத்மா ஒளி தேகமாக உள்ளே காட்சி தருகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஒரு குதிரையினுடைய வாளை எடுத்து 1000 பங்காக வெட்டி அந்த ஒரு பங்கை 10 பங்காக ஆக்கினா அந்த அளவுக்கு தான் உன் ஆத்மா இருக்கும் என்று சொல்கிறார்கள். அடுத்தது உமிழ்நீர், சிறுநீர், மலம், இது மூன்றும் ஹைட்ரோகுளோரிக், நைட்ரிக், சல்பூரிக் ஆசிட். ஆசிட்டை ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி வைத்தால் கண்ணாடி டம்ளர் எரிகின்ற அளவிற்கு ஒரு திரவம் குடலுக்குள்ளேயே இருக்கிறது. அப்ப குடலுக்குள் இருக்கின்ற ஒரு திரவத்தை 21,600 சுவாசத்தின் மூலம் கடைந்தால் அது அமிர்தமாகிறது. அந்த அமிர்தம்தான் விந்துநாத ஒளியாக சகசரதளத்தில் மூலாதாரத்திலிருந்து சகசரதளத்தில் வருகிறது. அந்த அமிர்தம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டாக மாறுகிறது. அந்த அமிர்தத்தை பாதரசம், உணவு தானியங்கள், கீரைகள் எதை சாப்பிட்டாலும் அதில் இருக்கின்ற அந்த அமிர்தம் அந்த உலோகத்தை உணவின் மூலம் வாங்கிக் கொள்கிறது. ஆகவேதான் சித்தர்கள் அன்னமிட்ட பேர்கள் எல்லாம் சொர்ணமிட்டு வாழவே சொல்லுவேன் சிவபாக்கியம் என்று அன்னம் போடுபவர்களை கும்பிட்டார்கள். அன்பே கடவுள், அன்னமே கடவுள், அன்னதானம் செய்வதற்கு நிகர் எதுவும் இல்லை. ஒளி கண்டவன் அனைவரும் அன்னதானம் செய்ய வேண்டும். கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தவன் எவனும் அன்னதானம் செய்ய வேண்டும். மற்ற உயிர்களையும் தன் உயிர்களாக பேணிய வேண்டும் என்பதுதான் அன்பே சிவம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது சிவம் உன்னுள்ளே ஒளியாக இருக்கிறது, உன்னுள்ளே ஆத்மாவாக இருக்கிறது. சிவம் உன்னுள்ளே இருந்து ஆத்மாவை கண்டபின் தான் அந்த ஆத்மாவை எடுத்த சரீரத்திற்கெல்லாம் நமசிவாயம், பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் தான் அந்த ஆத்மாவை தன்னுள் காணுவதற்கு உடல் தேவைப்படுகிறது. அந்த உடலை தேவைப்படுத்துவதற்கு நமசிவாயம் தேவைப்படுகிறது. நமசிவாயம் கிடைத்தவுடன் அன்னம் உணவாக சரீரத்தை வளர்த்துகிறது. சரீரத்தை வளர்த்த பின் தான் நாம் நம்முள் இருக்கின்ற எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொள்ள முடியும். சரீரம் என்பது ஒரு கருவி, ஆத்மா என்பது ஒரு அஸ்திரம். அஸ்திரத்தை வைத்து சஸ்திரத்தை ஏவ வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுத்த அறிவு. வேதம் 4 மெய்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாய என்கிறார்கள். அப்பொழுது உடலுக்குள்ளே உற்பத்தி ஆகிறது அமிர்தம் தான் சிரசிற்கே ஏறுகிறது. மணிபூரகத்திலிருந்து சிரசத்திற்கு விந்து ஏறி ஒளி கிடைத்தால் அந்த ஒளி கண்ட ஞானிகள் தான் பற்றற்றவன் பற்று பற்றுக. உடல் என்ற ஒரு பற்று, புளியம்பழம், கொட்டை, ஓடு, நாறு, அந்த பற்றை கழட்டிவிட்டால் உடலுக்குள் ஒளி இருக்கும். அந்த ஒளி தேகம்தான் சாயுச்சியம். அந்த சாயுச்சியம் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது போன்று எங்கு வேணும்னாலும் ஏவுகின்றன் ஏவினால் எங்கும் தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் ஒளி அலையாக அலைகிறது. ஆகவே வாசிதான் அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து வாசி அடக்கினால் மனம் அடங்கும், மன அடங்கினால் எண்ணம் சாகும், எண்ணம் செட்டால் நுரையீரலும் இருதய சுவாசமும் நின்றுவிடும். அப்பொழுது ஒளி தேகமான விந்து உனக்கு ஒரு ஒளியை காட்டி அந்த ஒளியின் மூலம் நீ சரீரத்தை விட்டு வெளியேறலாம். யுக யுகமாக நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி தான் இந்த 14 சித்தர்கள் ஆராய்ந்தார்கள். 14 சித்தர்கள் திருவடிபாதத்தை மறக்காதீர்கள். 14 சித்தர்களை நீங்கள் வணங்க வேண்டி அவர் உங்களுக்குள் வர வேண்டும் என்றால் என் அனுபவத்தை சொல்லுகின்றன. ஐம் ஷிங் ரங் அங் சிங், ஐம் ஷிங் ரங் அங் சிங், ஐம் ஷிங் ரங் அங் சிங். 4:30 மணிலிருந்து விடிய காலம் 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள் ஒரு 108 முறை சொல்லி பாருங்கள். மூலாதாரத்தில் 6:40 துரியம் கடந்த சுடர் ஒளியை கண்டால் பிறப்பில்லை வீடு, அண்டம் பிறக்கிட்டு அலைந்து திரிந்து வந்து உட்புகுந்தேனே. மூலாதாரத்தில் சரீரத்தை விட்டு ஒளி தேகமாக போய் சரீரத்துக்குள்ளே வந்து விட்டேனே என்கிறார் திருமூலர். ஆகவே நீங்கள் உங்களுக்குள் இருக்கின்ற ஒளியை காண வேண்டும். உங்கள் இருக்கின்ற சுவாசத்தை அடக்க வேண்டும். உங்கள் இருக்கின்ற மனத்தை அடக்க வேண்டும். நான் தனித்திருக்க வேண்டும். நானற்றால் நாம் ஜோதிடர்ஸ் ஒரு வழிகாட்டி. இந்த உடல் சரீரம் ஆணவம், இந்த உடல் சரீரத்தில் இருக்கின்ற ஒளிவி தேவன். அப்ப உடல் ஆணவம் காட்டும்,
உடல் இருக்கின்ற ஒளி தேவர்களாக எல்லா உயிர்களுக்கும் ஊடுருவுகின்ற என் அகஸ்தீஸ்வரன், அகம் கண்ட ஈஸ்வரன், நந்தீஸ்வரன் எல்லாம் ஒரு காரண காரியங்களுக்காக முருகபெருமான் என்று சொல்லுகின்ற உங் ரீங் ரூம் உங் ரீங் ரூம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா என்று சொன்னால் உன்னாக்கு நாக்கு மேல் அன்னத்திற்கு சுவாசத்தை ஏற்றி கொடுக்கின்ற போது மேல் அன்னத்திலிருந்து சிரசு சகசரதளத்திற்கு சுவாசம் ஏறுகின்ற போது சகசரதளத்தில் சேமிக்க வைக்கப்பட்ட விந்து நாதம் ஒளியாக மாறுகிறது. அந்த ஒளியை வணங்குங்கள். உங்களுக்கின்ற ஒளியே உங்களுக்கு வழிகாட்டுகின்றவனாக இருக்க வேண்டும். கடவுள் என்று சொல்லியோ இறைவன் என்று சொல்லியோ ஒரு சாரார் சொல்லிக் கொண்டிருப்பதை நம்பாமல் பேரண்டத்தில் ஒரு ஒளி இருக்கிறது, பிண்டத்தில் ஒளி இருக்கிறது. பிண்டத்தில் இருக்கின்ற ஒளி பேரண்ட ஒளியை பார்த்தால் பட்டம் பகல இரவென்று சொல்லும் பாதகர்களே என்று சித்தர்கள் பாடியிருக்கார்கள். கண்ணை மூடி சுழிமுனை ஒளியை கண்டால் உலகத்தில் எந்த ஒரு பாயிண்டில் உன் மனம் நிற்கிறதோ அந்த இடத்தினுடைய நிகழ்ச்சிகளை ஒளி அலைகளாக நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி என் அகஸ்தீஸ்வரன் சொல்கிறான் என்று சொல்லுகிறேன். என்னை பித்ராட்டக்காரன், பைத்தியக்காரன், அயோக்கியன், சம்பாதிக்க கத்துவோன் என்று யாராவது சொன்னால் அவர்கள் இரு கரங்கூப்பிய அவர்கள் பாதத்தை விட்டு வணங்குகிறேன். உண்மையை சொல்லுகிறேன். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாத உங்கள் விருப்பம். காரணம், நீங்கள் எது நினைக்கிறீர்களோ அதுவாக ஆகிறீர்கள். ஆகவே பிரம்மாஸ்மி, பிரம்மம் நானே, ஒளி தேகம் நானே என்று உணருங்கள். இதைதான் ரிக், யஜுர், சாமம், அதர்வண வேதங்கள் சொல்லுகிறது. அந்த வேதங்களுக்கு மூலப்பொருளாயிருப்பது விந்து நாதம். நாத விந்து கலாதி நமோ நமோ, தீபஜோதி நமோ நமோ. அந்த தீபஜோதியை திரு அண்ணாமலையானை, திரு உண்ணாமலை தாய் அன்னை பராசக்தியை வணங்கி கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம், மாசி சித்திரை மாசத்தில் பூநீர் உப்பு என்று ஒன்று வளைக்கும். அந்த பூநீர் உப்பு பூமியிலே சுண்ணாம்பு காட்டிலே இருந்து வெளியில் உப்பாக பூவாக பூக்கும். அந்த பூநீர் உப்பும் சரீரத்திற்குள்ளேயே கடலுக்குள்ளேயே அந்த குடலுக்குள்ளேயே உப்பு இருக்கிறது. சாத்து உப்பு போன்ற கடல் உப்பு. அந்த கடல் உப்பும் பூநீர் உப்பும் கடல் உப்பும் சுண்ணாம்பில் உப்பு. அந்த சுண்ணாம்பு உப்பு சுடுகாட்டில் விளையும். அந்த 3 உப்பையும் சேர்த்தனால் முப்பு என்று சொல்வார்கள். அகாரம், உகாரம், மகாரம். அகார உப்பு, உகார உப்பு, மகார உப்பு. அகாரம் சூரியகளை சுவாசம், உகாரம் சந்திரகளை சுவாசம், மகாரம் ஓங்கார சுவாசம், சுழிமுனை சுவாசம். இந்த அகாரம், உகாரம், மகாரம் ஓம் என்று வருகின்ற போது யார் வாசி ஓட்டுகிறார்களோ அவர்களுக்கு என்ற ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த ஓசை கேட்கின்ற போது மனோன்மணி தாய் உங்களுக்கு போதிப்பதாக எடுத்துக்கொண்டு வாசி பழகுங்கள். அகஸ்தீஸ்வரன் சிதம்பரம் 51 என்ற ஒரு தகடில் இருக்கின்ற மந்திரங்களை உச்சாரணம் செய்யுங்கள். உங்களுள் அமிர்தம் சுரக்கும், உங்களுள் ஒளி கிடைக்கும், உங்களுள் மனமடங்கும். நீங்களே உங்களை தன்னைத்தானே அறிதல் கிடைக்கும். ஆகவே தன்னைத்தான் அறிவதே உலகத்தில் உயர்ந்த யோக நெறி என்பதை உணர்த்தி இத்துடன் இதை முடிக்கிறேன். என் அகஸ்தீஸ்வரன் அருளால் ஓம் அகஸ்தீஸ்வராய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ சர்வ பிரசோதயாத். அகஸ்தீஸ்வரா, நீயும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும். அகஸ்தீஸ்வரா, என்னுள் ஒளியாக மாற வேண்டும். அகஸ்தீஸ்வரா, நீ வேறு நான் வேறு இல்லை. காலத்தை கணிக்கின்ற பேராற்றலை கொடு அகஸ்தீஸ்வரா என்றுதான் 96 அகஸ்தீஸ்வரன் வேண்டியதை சுவாமி விவேகானந்தர் மூலம் அகஸ்தீஸ்வர புத்தகமும் 18 சித்தர்கள் புத்தகங்களையும் படித்து இதை நான் அறிந்தேன், உணர்ந்தேன், அனுபவித்தேன். அனுபவித்ததையும் உணர்ந்ததையும் அறிந்ததையும் படித்ததையும் உங்களுக்கு பகருகின்றேன். உங்கள் திருவடி பாதம் வணங்குகிறேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.